டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சித்த மருத்துவம் கண் பார்வை தெளிவாக தெரிய என்ன என்ன பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன தவறுகள் செய்யறதுனால கண் பார்வை நமக்கு குறையுதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஆப்தமாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நவீன மருத்துவத்தில் இருக்கு. ஸோ அதே போன்றே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்திலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன விதி, அகத்தியர் நயன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் நோய்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அகத்திய சித்தர் தான் பாத்தீங்கன்னா இதை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காரு. சித்த மருத்துவ முறைகள்ல பாத்தீங்கன்னா கண் நோய்கள் அப்படிங்கிறது 96 வகை கண் நோய்கள் இருக்கு. ஸோ இந்த 96 வகை கண் நோய்கள்ல குணமாகதும் இருக்கிறது, குணமாகாததும் இருக்குது. ஸோ சித்த மருத்துவம்னா எல்லாமே குணமாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சித்தர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, இது மருந்துகளுக்கு உட்படும், இது என்னன்னா கொஞ்சம் உட்படுவது கஷ்டம், இது அறுவை சிகிச்சைக்கு தான் உட்படும் அப்படின்னு சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அகத்தியர் நயன விதியில அகத்தியர் நயன விதி 500 அப்படிங்கக்கூடிய நூல்கள்ல இது ஆக்சுவலா எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல இருந்து வந்ததுதான். ஸோ இதுல சித்தர்கள் தெளிவா அகத்திய சித்தர் சொல்லியிருக்காரு. யூஸ்வலா பாடல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ்வலா ஒருத்தருக்கு கண் பார்வை அப்படிங்கிறது இயற்கையாக 35 வயது வரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இதுல ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். இயற்கையா 35 வயது வரைக்கும் நார்மலா இருக்கும். 35 வயதுல இருந்து 45 வயது வரை என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருகாமையில் உள்ள, அதாவது கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு சரியா தெரியாமல் இருக்கும். ஒரு 45 வயது வரும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுக்கு குவைட் நார்மலாவே ஆயிரும். அடுத்து 45 வயதுல இருந்து 57 வயதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, தூரத்தில் இருக்கக்கூடிய விஷன் இருக்கு பாத்தீங்களா, பொருள்களும் சரியா தெரியாம இருக்கும். அடுத்து 57 வயதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைபாடு ஏற்படும். 100 வயதுல பார்வை இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது குவைட் நார்மலா இருக்கிறவங்களுக்கு. ஆக்சுவலா பிணி, அதாவது வயது, பிணி, மூப்பு, சாக்காடு இதெல்லாம் யாருனாலையும் தடை செய்ய முடியாது. ஆனா காய கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காயம் அப்படிங்கிறது நம்ம உடல், கற்பம் கல் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதை ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம், போஸ்ட்பான் பண்ணலாம் அப்படின்னு. சித்தர்களோட மருத்துவ முறைகள் எப்படி அப்படின்னா, ஒரு நோய்க்கு அவங்க மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்ல மருந்து சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த நோய்க்கு அவங்க உட்படுவாங்க. ஸோ இன்னைக்கு எப்படி நம்ம அடுத்தவங்க மேல ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்றோம், கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்றோமோ, அவங்களுக்கு உட்பட்டு அந்த நோய்க்கு அதுல அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுது, அது தீர என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகள், மருந்து முறைகளை மேற்கொண்டாங்க. இதுதான் சித்தர்கள் என்னன்னா அவங்க அனுபவ ரீதியாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணாங்க. அடுத்து இது இல்லாம அகத்தியர் 2000 அப்படிங்கக்கூடிய நூல்கள்ல இந்த கண்ணுக்கு ஸ்பெஷலா மெடிசின்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், கண்ணுல என்ன ஐ டிராப்ஸ் விடலாம், ஈவன் கண்ணுல புரைக்கு என்ன மாதிரியான சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே அகத்தியர் நயன விதியில 2000ல பாத்தீங்கன்னா 500ல என்னென்ன நோய்கள், எதனால கண்கள்ல நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறப்ப முதல் நிலையா என்ன சொல்றாங்கன்னா, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு சூடு அதிகமா இருந்தது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவை இருந்தது, இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறக்கின்ற குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு ஏற்படும். இங்க பார்வை குறைபாடுனா பார்வை இல்லாமல் பிறந்துருவாங்க அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு ஆக்சுவலா நிறைய குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு இந்த கண்ணாடி போடக்கூடிய நிலைமை இருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கா அவங்க பேரண்ட் கூட கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க, இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த நடுவுல இருக்க அந்த கண்கள் கூடிய அந்த இது ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஷார்ப்பா இது பண்ணும். அப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கிட்ட இருக்கிறது தெரியும், தூரம் இருக்கிறது தெரியாது. இது ஆக்சுவலா குழந்தைகள்ல இருந்தே இருக்கும். ஆக்சுவலா பிறந்த குழந்தைகளுக்கு பெருசா பார்வை தெரியவே தெரியாது. அவங்களுக்கு விஷன் எல்லாமே ஒரு லைட் மாதிரி தான் தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னு. ஆக்சுவலா அம்மா பேசினாங்கன்னா தான் அந்த குழந்தை கேட்டு சிரிக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும்.
அதோட காது திறன் தான் கேட்கும் திறன் தான் முதல் நிலை. ஸோ ஒரு ஏஜ் ஆக ஆக தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து பார்வை தெரிய ஆரம்பிக்கும். இங்க என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் இந்த மாதிரி அந்த தூரத்தில் இருக்கக்கூடியது தெரியாம தான் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படிங்கும் பொழுதுதான் மிஸ் போர்ட்ல எழுதி போடுறது சரியா தெரியாம இருக்கிறது, கண்கள்ல வந்து தண்ணீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து பிறவியிலேயே இவர்களுக்கு ஏற்பட்ட விஷயம். இதுக்கு என்ன காரணம்னா கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைய காலகட்டத்துல தைராய்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்ல கர்ப்ப காலத்துல தைராய்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்ல பாடி ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய தாய்மார்களுக்குரிய குழந்தைகளுக்கு வந்து இந்த கண்ணாடி அணியும் பழக்கம் வந்து இருக்குது. நீங்க கண்ணாடி அணிந்த குழந்தைகள், பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ஆனா குழந்தைகளுக்கு அணிஞ்சிருந்தாங்கன்னா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தாய்மார்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இதை சித்தர்கள் மென்ஷன் பண்றாங்க. இது இல்லாம நார்மலா அவர் சொல்றது என்னன்னா பாடி ஹீட், அதைத்தான் மெயினா சொல்றாங்க. பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே நம்ம வந்து படுக்கிறது, ரொம்ப அதிகமான ஒளியை வந்து உள்வாங்கிறது, சூரிய ஒளி அதிகமாக படுறது, பாடியில மெட்டபாலிசம் அதிகமாகிறது, இந்த மாதிரி காரணங்களை தான் சொல்றாங்க. இது எந்த ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னா கேட்ராக்ட். இன்னைக்கு கேட்ராக்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆக்சுவலா 2 எக்ஸ்ட்ரீம் தான் கண் நோய்களை. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் அனாட்டமிக்கலா டிஃபெக்டா இருந்தாலும் இந்த சிறு குழந்தைகளுக்கு இருக்கிறது, பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய கேட்ராக்ட். கேட்ராக்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா கண்கள்ல அவங்களுடைய அந்த லென்ஸ் வந்து புரதத்தால செய்யப்பட்டது. இது சில டீஜெனரேஷன்னால எப்படின்னா உறைந்த மாதிரி போய் அந்த புரோட்டீன் இதாகும் பொழுது அந்த பார்வை அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியாது. ஒரு கண்ணாடி, ஒரு ஐஸ் கியூப்ல வந்து பார்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் ரீசனா வந்து சொல்றாங்க. இதற்கு 2க்கும் தீர்வு அளிக்கும் வகையில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுது பாத்தீங்களா, அதற்கு கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாம பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி உடல் சூடு, கர்ப்பப்பை சூடு வந்து அதிகரிக்க கூடாது. அதனால பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது கர்ப்ப காலத்துல பெண்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் பல பதிவுகளை வந்து சொல்லியிருக்கேன். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய அனிமிக்கு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு நல்ல அற்புதமான மருந்து, ஹீமோகுளோபின். அதற்கு மட்டும் கிடையாது, ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இரும்பு சத்து கிடைக்கும், குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணும். ஸோ அவங்க டே 1 எப்ப கன்சீவ் ஆயிருக்காங்களோ அதுல இருந்து டில் டேட் ஆஃப் அவங்க டெலிவரி வரைக்கும் தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, சின்ன வெங்காயம், சீரகம் போட்டு நல்லா ஒரு கப் கீரை தொடர்ந்து எடுக்கணும். எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது வெகுவாக வந்து குறையும். சரி, இந்த குழந்தைகள் இப்படி வந்துட்டாங்க, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிறந்த பிறகு வந்து நாம ஏற்கனவே ஒரு சில பதிவுகளை போட்டிருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலகட்டத்துல எக்ஸசைஸ் யூஸ்வலா பண்ணுவாங்க பாத்தீங்களா, இப்படி இந்த கட்டை விரலை வச்சு அந்த நகைக்கண்ணை வந்து பார்த்து ரைட் லெஃப்ட் மேல் கீழ் இந்த இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அந்த மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ மசில் குவார்டினேஷன் அங்க பிரச்சனையா இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். இது குழந்தைகளுக்கு. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி தைலம், பொன்னாங்கண்ணி கீரை, இது ரொம்ப முக்கியம். பொன்னாங்கண்ணி தைலம் நார்மலா கடைகள்ல வந்து கிடைக்கும். இதை வாரம் 2 முறை என்ன பண்ணணும், தலைக்கு தேய்த்து குளிக்கணும். பொன்னாங்கண்ணி நெய்யை வந்து கொடுக்கணும். இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பார்வை திறன் குறைபாடுக்கு நல்ல பலன் தெரியும். அடுத்து வயதானவர்களுக்கு இங்க மேஜரா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது கேட்ராக்ட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான். இது நார்மலா பாத்தீங்கன்னா அதிகம் ஸ்டீராய்ட்ஸ், அப்புறம் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனால பாதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப உடம்பு சூடு அதிகமா இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், இவர்களுக்கு தான் இந்த கேட்ராக்டோட பாதிப்பு அதிகமாக வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு சர்டைன் சேஞ்சஸ், ஒரு 40 வயதுக்கு மேலேயே என்னன்னா அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்களிடம் அணுகி அவங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி கேட்ராக்ட் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன வகையான ஐ டிராப்ஸ், ஏன்னா சிலருக்கு வந்து ஆயில் பேஸ்ட் ஐ டிராப்ஸ் நல்ல பலன் தரும். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பேஸ் ஐ டிராப்ஸ் வந்து, அதாவது பன்னீர் சேர்ந்த ஐ டிராப்ஸ் வந்து நல்ல பலன் தரும். சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து இந்த கஷாயம் பேஸ்ட் ஐ டிராப்ஸ் பலன் தரும். ஸோ நமக்கு எந்தது இருக்கோ அதை இது பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணும். இது என்ன பண்ணும்னா அந்த புரோட்டீன் டேமேஜ் ஆகாமல் வந்து தவிர்க்கணும். அடுத்து பாடி ஹீட் ஆகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதிக ஒளி கண்கள்ல வந்து படாமல் வந்து பார்த்துக்கணும்.
இருட்டுல வந்து ரொம்ப பார்க்கறது, வெளிச்சம் இல்லாத இடங்கள்ல படிக்கிறது போன்ற விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா இவர்களுக்கு கேட்ராக்ட் வராமல் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி இதனுடன் நம்ம சேர்த்து ஒரு குடிநீர் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை எள்ளு பிண்ணாக்கு குடிநீர். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்கீரை நல்ல ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். எள்ளு பிண்ணாக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் எடுக்கணும். இதனுடன் ஏலக்காய் வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மண் சட்டியில போட்டு நல்லா 500 ml தண்ணீர் விட்டு பாயில் பண்ணி 150 ml அதனுடனே ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்து காலை வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஸோ இந்த முருங்கைக்கீரை அந்த குச்சியோட போகும்பொழுது மெயின் விஷயம் இதுல என்ன இருக்குன்னா கொலாஜன் இருக்கு, அயன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இது கண்களுக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும், நரம்புகளுக்கு நல்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அடுத்து எள்ளு பிண்ணாக்கு. நம்ம ஏன் எள்ளு பிண்ணாக்கு அப்படிங்கிறப்ப இதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, இரும்பு சத்தும் இருக்கு. ஸோ அதனால எள்ளு பிண்ணாக்கு வந்திருக்கும். அடுத்து வந்து என்னன்னா இது நல்ல ஒரு குளிர்ச்சி. ஏலக்காயும் என்ன அப்படின்னா சில இடங்களில் ரத்தம் ஓடாமல் தேக்க நிலை வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த ஃபைப்ரினை உடைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா இந்த ஏலக்காய்க்கு இருக்கு. ஸோ இந்த குடிநீரை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கேட்ராக்ட், இந்த குடிநீர், நம்ம சொன்ன மாதிரி மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல ஐ டிராப்ஸ், ஆயில் பாத், உடம்பு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய உணவு முறைகள், ஆரோக்கியமான தூக்கம், அதிக ஒளி ஊடுருவல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கேட்ராக்ட் வராது. கேட்ராக்ட் வரல அப்படின்னா இந்த 100 வயதையும் நம்ம தொடும் அளவிற்கு நமது பார்வை வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ கண்களை பாதுகாத்துக் கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி.